வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, மாரநாட்டு கருப்பசாமி, ராமநாட்டு பகுதி மாரநாடு. நீங்க என்ன சார்? கால் வந்துட்டு வரலாம். அவர் ஒய்ப்பு இருக்கிறதுக்கு வராரு. என்னடா முடியெல்லாம் ரொம்ப வளர்த்துருக்க? என்ன முடி வளர்த்துருக்க ரொம்ப இந்த கோயிலுக்கு? இப்போ என்னப்பா வேணும் உங்களுக்கு? இவனை சாமியாட வைக்கணுமா? இப்போ தான் சாமி அவனுக்கு வருதுலாம், ஊருக்காரங்க ஏற்றுக்கிட மாட்டேங்காங்க. என்ன அவங்கள சரி பண்ணி தரணும். ஆனால் வகைப்படி இவனுக்கு வரத இடம் சரிதானே, அதில் எந்த குறையும் இல்லையே. இனிமேல் இவனை சாமி என்று ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இரவில் சாமி வேட்டைக்கு போகணும், அங்கே போகணுங்கன்னு ஒரு சில விஷயம் இருக்கு. அதுக்கு இவன் எப்படி போவான்? அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? கால் வந்துட்டு வாங்க. ஏன் சொல்லலா ஒன்று போல குறவப்படுங்க பாப்பா. நீ நினைக்கிற கருப்பசாமி உனக்கு துணை கொடுப்பார். என் ஆசையை பெற்றாய், ஆனந்தமடைவாய். இந்தா காசு பணத்தோட சொத்து சுகத்தோட நல்லா இருங்க. கோர்ட்டில் ஒரு கேஸ் வரக்கூடிய நிலைமை இருக்குப்பா, அதை நான் வெட்டியாக்கி ஜெயிச்சு தந்துடுறேன். அப்படியே இந்தா இந்த கனியை நீ வச்சு கும்பிடணும். தொலைச்சிட்டனா அடுத்த வாரம் கிடைக்காதுட. இது வா மகளே, எல்லா வேதனையும் தீர்த்து தாரேன். நல்லா இருங்க மக்களே, ஆனந்தமடைங்கள். ராமநாட்டு பகுதியா நீங்க? குழந்தையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? வாங்க. பௌர்ணமி இருக்குல்லா, கழிப்பட்டேன். கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா என்னம்மா வேணும்? என்ன வேணும்? வந்த அழுதா எப்படி சொல்லு, என்ன வேணும் பரா? மடிப்பிச்சை வேணும்னு கேட்குறா. ஸ்ரீமன் பெருமாள் கோயில் எங்கேயாவது இருக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில்? கிருஷ்ணாவதாரத்தில் அந்த கோயில் இருக்கா? சரி, சரி. ரெண்டு பேரும் ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்க. மாபாரதத்தின் கண்ணா கண்ணா கண்ணா, மாபாரதத்தின் கண்ணா மாய கலையில் மன்னா. வாங்க. ஆம்பளை பையன் கொடுக்கும்படி உத்தரவாயிடுது. ஆனால் அவருக்கு பேர் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஸ்ரீகிருஷ்ணன். கிருஷ்ணான்னு பேர் வச்சா சேட்டை ரொம்ப பண்ணுவான். ஸ்ரீகிருஷ்ணன் என்று பேர் வைத்தால் ஞானத்தையும் அறிவையும் இந்த உலகுக்கே போதிப்பான். அப்படி பிறக்கிற பையன் கல்வித்துறையில் ஒரு தலைமை அதிகாரியாக விளங்குவான். போய் டைரியில் எழுதி வச்சுக்கா, அதுதான் பிறப்பு. கால் வந்துட்டு வாங்க.
வருக. தெய்வ சக்தியால் தோன்றும் மருத்துவத்தை பற்றி என்னிடம் கேள்வி கேட்கக்கூடாது. வெற்றி உண்டு. நான் குழந்தைக்கு தான் கூப்பிட்ருக்கேன், வேலைக்கு அடுத்து கூப்பிடுறேன். நல்லா இருங்க. வெற்றி உண்டுமா? கர்மசாமிக்கு சொத்து இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் யாருப்பா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாமா. யாரு? வரலாம். என்ன வேண்டும்? என்னம்மா? அந்த பிரச்சனைக்கு 2 பேர்கள் காரணம். அதிலும் உனக்கு உரிமை பெற்ற ஆடவர்களே காரணம், ஆம்பளைங்களே காரணம். உன்னை எப்படியாவது இந்த எல்லையிலிருந்து வெளியேற்றிடணும்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறாங்கோ. அந்த மனநிலைகளை மாற்றி உன் உரிமைகளை வாங்கி தந்தால் போதும்ல. பக்கத்தில் வா. நோய் இல்லை, காப்பாற்றி தரேன். இந்தா, இனி வராது, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு நான் தொழில் சம்பந்தமாக நிறைய பணத்தை விட்டுட்டேன், அதுக்கு எனக்கு செட் பண்ணி தரணும்னு கேட்டிருந்தோம். இந்தா பட்டா கிடச்சாச்சு, வெற்றி உண்டு, போய்ட்டு வா. இந்தா அதுக்கு பணம். நன்னாரு. என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வரலாம். ஏன்டா கவலைப்படுற? ராம்நாட்டு பகுதியா? சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி எங்கடா இருக்காரு? 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் போட்டியும் அவசியமில்லாமல் கம்ப்ளைண்ட்டுகளும் ஏற்பட்டு வீட்டுக்குள்ள மன அழுத்தமும் கூடி பணத்தையும் இழந்து நிம்மதியும் இழந்து அடுத்த தொழில் பார்க்கக்கூடிய வலிமையும் இழந்து வேதனைப்பட்டு இருக்கிறாய். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். சங்கத்தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். இப்போ அடுத்த ஆர்டர்கள் வருவதிலையும் சில குழப்பம், வந்ததை செய்ய முடியாத பல தடங்கள். இதுக்கெல்லாம் கருப்பசாமி எனக்கு பணம் கிடைக்கணும், இந்த தொழிலெல்லாம் மீண்டும் நிமிர்ந்து நிற்கணும், அந்த புகழை எனக்கு தரணும்னு கேட்குறேன். வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வெற்றி மாலை கொடுப்பான். இதோ என் கருத்தில் எடுக்க. அதுதான், அதே மாலை தான். கூப்பிடு கருப்பசாமியே. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு எல்லா காசையும் அடிச்சு தருவேன். பாண்டி சித்தருக்கு ஓடி அங்கே செல்ல குட்டிகள்லாம். இந்தா காவல்துறை அதிகாரியாக ஆகுவான்டா. அருமையாக படிச்சுக்காங்க. இந்தாம்மா ஓயாமல் மனநிலைகள் சரியில்லாமல் வேதனைப்படுறேன், அதெல்லாம் தீரும். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கு. வண்டி நல்ல ஓட்டு, போய்ட்டு. கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமான மன அழுத்தம் தாங்க முடியலையே. கால் உன் பேர் என்னப்பா? சட்டை அட்ட 2 முன்னாடி யாருக்குடா குடும்பத்தில்? ஏண்டா அப்படி முடிச்சாரு? அவங்களுக்குள்ள ஒரு மனநிலைகள் தோன்றிடுது, முடிச்சு விட்டார். காலில் வந்துட்டு வா. உனக்கு அப்படி தோன்றுமாடா? இதுவரை தோணலை, நாளைக்கு தோணுனா உங்கள்கிட்ட கேட்டுட்டு செய்கிறேன் அப்படி சொல்லுதியா? சரி சரி சரி. உன்னுடைய வீடு சம்பந்தமாக மன வருத்தமும் பிரத்தியாரால இடைஞ்சலும் நடக்கும். உண்மை இல்லையா? அதை உனக்கு செம்மையாக்கி தந்துடுறேன். வேற என்ன வேண்டும்? கண்ண முடிக்கா கருப்பசாமி. எங்கேயாவது போய் மண்ணை தோன்றுனீங்க?
எதுக்கு? இந்தா ஓகே பண்ணி வா, வெற்றியாக்கி தரேன். பணம் கிடைக்கும், தொழில் இருந்தாச்சு. சந்தோஷமார் ஓடு. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேச அல்லல் தீர்த்தாண்டவா வா வா மங்கா மதியானவா. தில்லை சிதம்பரம் சிற்றம்பலம்பதி, தில்லை சிதம்பரம் சிற்றம்பலம்பதி. ஐயா நான் தில்லை சிதம்பரம் கூப்பிட்டுருக்கேன். சிதம்பரம் உங்கள் ஊரில் நண்டு கிடைக்குமா? ரொம்ப அந்த கடல் தண்ணியும் காயல் தண்ணியும் ஒருங்கிணைந்த இடத்துல கால் வந்துட்டு வரலாம். ஏம்மா சாமி ஆடாத, அமைதியாக இருமா, அங்கே வா. அமைதி, அங்கே நில். மனதை அடக்க பார்ப்போம். எஸ், கால் வந்துட்டு வாங்க. உட்காரலாம். என்னப்பா வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட சொல்லிச்சு. என்ன வேணும்? ஒரு பிள்ளை உன்னுடைய மனதை கேட்காம குழப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஒரு பெண்ணடியாருடைய உடல்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும். உன்னுடைய காத்து பணங்கள் விரயமாகி இப்போ கஷ்டத்தில் நிலைமையில் இருக்கும். அடுத்த வருமானத்துக்குரிய விஷயத்தில் உன் உள்ளம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். சொந்த பந்தங்கள் ஏதோ செஞ்சுருக்கிறாங்கிற ஒரு கற்பனை உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படி செய்யலைங்கிறது உண்மையாக போச்சு. கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊர்? இந்தாப்பா குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன். பண கஷ்டம் இல்லாமல் வாழ வைக்கேன். வெற்றி உண்டு. சென்று வா மகனே, வென்று வா. இந்தா வந்ததுக்கு விபூதி வாங்கிட்டு போ பார்ப்போம். இந்தா இப்படி உன் எண்ணத்தின் போல் வீட்டுக்காரர் அமைவார். பிடிச்சிக்கா. இந்தா நல்லா இருமா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சரி அப்படியா? தொண்டைமான் புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி. தொண்டைமான் புதுக்கோட்டை. தாய்க்கொரு பணி நேர்ந்தால் மகற்கில்லையோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக செய்கிற தொழிலில் போட்டி பொறாமையால் மனவேதனையும் பண நஷ்டமும் வீட்டுக்குள்ளே இழப்புகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? இவைகளெல்லாம் மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? உன் பையனை படிக்க வச்சு ஐஸ்வர்யமாக அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன். நடக்கும். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு தெய்வ ஞானத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? சங்கீத சௌபாகியமே. கால் வந்துட்டு அப்ப பௌர்ணமி பௌர்ணமி நம்ம வீடு தானே. எந்த 2 நாள் கல்வி போயிருக்கேன். என்னப்பா தெய்வ ஞானம்? யார் அந்த சாமி? அப்படியா? இப்போ வரணுமா அந்த சாமி? கண்ண மூடி உட்காருங்க பார்ப்போம்.
வருவது உண்மைடா. ஆனால் வாக்கு சொல்ல மாட்டேக்கையாமனு குழப்பம் வருதடா உனக்கு. அது கொஞ்ச நாள் உடம்புலேருந்து ஆடும். விழா காலங்களிலே விபூதி அள்ளி கொடுத்தால் அது நடக்கும். ஆனால் வாக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் இல்லையப்பா இப்பொழுது. இப்போதைக்கு இல்லை. காலம் கடந்து தானாக வரும். கால் வந்துட்டு வரலாம். படைத்தவன் மேல் பழியும் இல்லை. வரலாம். வேற என்னடா வேணும்? இப்பவுமே அருள் வாக்கை பெற்று மக்களுக்கு சொல்லலாம்ங்கிற ஆசை உன் உள்ளத்தில் இருக்கா? கோயில் எங்கே கட்டியிருக்கிய? ஊர் கோயிலா சொந்த கோயிலா? நீ வளர்ந்து வரும்பொழுது உன்னை வெளியடித்து பத்திருவாங்க. அப்போ என்ன செய்வ? என்னங்க என்ன தேங்காய் எண்ணெய் புளியங்கொட்டை எண்ணெய் இன்னொரு தடவை கால் விட்டுவான். வா, என்னை பிரார்த்தனை பண்ணிக்கா, உன் எண்ணங்கள் நிறைவேறும். வெற்றி அடைவாயப்பா. பக்கத்தில் வா. கொஞ்சம் குடும்பம் கடன்பட்டு மன வருத்தம் அடைஞ்சிருக்கு, அதை தீர்த்து தெளிவு பண்ணித்தாரேன். உன்னுடைய தெய்வீக வழி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குடும்பம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு இவள் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டாள். அதனால் இவளுக்கு ஹார்ட் பீட்டு கூடுதலாகி அப்பப்போ தொண்டையும் நெஞ்சும் படபடப்பு வந்துக்கிட்டு இருக்கு. அதை சரியாக்கி செம்மையாக்கி தாரேன். நம்ம இஷ்டப்படி வாழ்க்கை அமைய வேண்டும்ங்கிற பிரார்த்தனையும் ஏக்கமும் அவள் உள்ளத்துக்குள்ளே நிறைய, அதை செம்மைப்படுத்தி தாரேன். நல்லா ஓடியா. நல்லா. அதே புதுக்கோட்டை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? கால் வெட்டுவ. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? உடம்பு யாருக்கு திருமணம்? நடக்குமா? இந்த ஆண்டு இந்த திருமணத்தை நடத்தி தரேன். ஐப்பசிக்கு பிறகு நல்லா நடக்கும். தலைக்கு மேலே திருநாகம் குடியிருக்கு. சர்ப்பதோஷத்தை நீக்கி வெற்றியாக்கி தரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னைய வந்து பார். பக்கத்தில் வா. கண்ணை மூடி பார்க்கட்டும்னா அவளை மனம் குழம்பி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளை சரியாக்கி தரேன். இந்த விபூதியை கொண்டு கொடு. நல்லா ஆயிடுவா. புண்ணியமடைவாய். வாழ்க்கை. சென்னை மாநகர், சென்னை பக்தராக சென்னை, மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ், தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. நான் ஒரு குருவை தேடி பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறேன். அதில் ஒரு பெண் முக்கியமான சாமியாடியாக இருக்கிறாள். அவளை நான் சந்திக்க வேண்டும் என்று ஒருவன் கேட்டு வந்திருக்கிறான். பாப்பா பா, நீங்கள்லாம் அமைதியாக இல்லைன்னா என்னால் சொல்ல முடியாது. கேட்டீங்களா? நல்லா அமைதியாக இருங்கோ, அதான் நல்லது. 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. என்ன மேளம்? நான் உங்கள் பாட்டு பண்ண அதுக்கு மேளமா? பக்கத்தில் வாங்க. இப்போ அந்த அம்மாவை போய் பார்க்கணுமா? அன்னைக்கு போன கிடைச்சிதா? இருக்க இடம் மாறிடுது. இப்போ அவங்க கண்டிப்பாக வேணும், வேற வழியே இல்லை. கால் விட்டுறலாம். அவங்க உன்னை நாடுவதாக இல்லை, சமாதியாகிறது மாதிரி நிலைமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வீணான குழப்பமும் முயற்சியும் உனக்கு வெற்றியை தருவது இழிவாகும். உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த சக்தியை நான் கொடுத்து உன்னை வாழ வச்சு தரேன். வேற என்ன வேண்டும்? என்னை நினைத்து வழிபாடு செய், எல்லாம் ஜெயிச்சுருவேன். சந்தோஷமாக. கருப்பசாமிக்கு என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு?
எக்கா மெல்லவா கம்பி அத்துறாதக்கா கால் வந்துட்டு வரலாம். அச்சக்கே அச்சக்கே பாவம் வருத்தப்படாதக்கா, தைரியமாக இரு. உட்காந்துக்காடா, தெரியும் நல்ல. கர்மசாமிக்கு உன்னுடைய குடும்பத்துக்களை போய் பார்த்தேன். அது என்ன முத்தாலம்மன் அப்படி இப்படின்னு 2 சாமி வருது இருக்காங்களே. மாரியம்மன் கோயில் இருக்கா. 3 வருஷமாக உன் குடும்பத்துக்குள்ள கடன் பல லட்சங்களை தொட்டு விட்டன. ஆனால் குடும்பத்தில் பொறுப்புள்ளவங்க அதை ஏற்க தயாரில்லாமல் உன்னை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த கடனை தீர்த்து தாரேன், உன் பையனுக்கு தை மாதத்துக்குள்ளே மனத்தை முடிச்சு தாரேன், என்னை இடையில வந்து பார்த்துக்கா, ஜெயிக்கிறப்போ இந்தா. இதே கேள்வியை கேட்டு ஒரு பெரிய மனுஷி வந்திருக்கிறா. அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்? மெட்ராஸில் எங்கே? கால் வந்துட்டு வாங்க. இனிமேலாம் இப்படி இங்கெல்லாம் வந்து அலையாத. உன் வயசுக்கு என்னை நினச்சி கும்பிடு, எல்லாமே நல்லாயிரும். இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சா? அந்த வேலையை கிடைச்சி தாரேன், உனக்கு ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் ஆக்கி தாரேன். வீணாக அலையாத மகளே, இந்தா இந்தா காப்பாற்றுவேன். சந்தோஷமா இரு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு ஐயா, நான் ஒரு வேலை விஷயமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. மெல்லப்போ அக்கா, பெரியக்கா, மெல்லப்போ மெல்லப்போ. வாடா தம்பி, என்னடா வேலை? வாட் 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 கால் வந்துட்டு வேலை யாருமா அது? ஒன்று கூப்பிட்டுருக்கும் பொழுது வரலாமா? சகலையே நல்ல காலில் விடலை, போயிட்டு வா. லவ் பண்ணுதான், போ 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 வா உட்கார். நீ நினைக்கிற மத்திய சர்க்கார் வேலை 2026 7வது மாதத்துக்கு பிறகு உனக்கு கிடைக்கும். அதில் நீ ஜெயிச்சிருவ. அதுக்கிடையில் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட லவ் பண்ணி மாட்டிக்கிடுவ. ஒன்று நீ காப்பாற்றிக்கணும். கால் வந்துட்டு வா. நாளை நடப்பதை இன்று உரைப்போம். வேற என்னடா வேணும் தம்பி? பள்ளிக்கரணை பள்ளத்தாக்கு குளத்துக்கரையில் இருக்க அந்த வீடா? இந்தா, அடுத்த வாரம் உனக்கு அட்வான்ஸ் ஒருத்தன் பேச வருவான்.